ஓஸு ஹெச்டி பாக்ஸு பேட்ரி மாற்றிருக்காங்க. லேப்டாப்போட பேட்ரி 70 கிராம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அவன்கிட்ட ரொம்ப சீப்பாக ஓரளவுக்கு நீட்டாக கிடைக்கும்னு சொல்ல வரேன். அவங்ககிட்ட இருக்கு, கேட்டு பாருங்க. இருக்கும் மாதம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். என்ன வேணும்? 1.3 கிலோமீட்டர் இருக்கு. இது ஜன்னல் இது சின்னதுதான். இன்னொன்று இருக்கு 3 கிலோமீட்டர். ஒன்று அடுத்து ஒன்று இருக்குது பெருசு. மொத்தம் 4 டனல். மேலே மேலே அப்படியே திருப்பின்னு பங்கு காட்டிங்க. இப்போ இல்லைடா, இப்போ வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. 1 நிமிஷம் ஸ்டேட்டஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. 1 நிமிஷம் ஸ்டேட்டஸ் போடலாம். வெளில போனோம்னா பின்பக்கம் காட்டு, வெளில வந்தாச்சுன்றதுக்காக மலையை காட்டு. இப்போ பண்ணி காட்டு. நம்ம இப்போ இந்த மலைக்குள்ளே தான் வந்து பூந்து வந்தோம். மலைக்குள்ள டன்னல். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி மலை தான். எங்கே பார்த்தாலும் மலை தான். முன்னாடி பின்னாடி சைடில் ஃபுல்லாக மலை தான். எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குர்ஃபாகான் சொல்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பீச்சில் குளிக்க போகிறோம். அதனால தான் குளிக்காமல் கொள்ளாமல் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஃபுல்லாக அந்த கருங்கல் மலை தான். அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே பின்னாடி ஃபுல்லாக மலை தான். ஹபீபி இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். எப்படி இருக்கிற மலை ஃபுல்லாகவுமே ஷீஸ் பார்க்கில் ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக மலை தான். இந்த பக்கம் பார்த்தீங்களா பச்சை பசங்க இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே நம்ம ஏறி போகலாம். அது மேலே வர பார்த்தீங்கன்னா நம்ம ஷீஸ் பார்க் அப்படின்ற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான். இந்த பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை. கிட்டக்க தான் இருக்குது மலை. அப்படியே இந்த பார்க்கில் வந்து மேலே போகலாம். பட் நம்மளால் இந்த பிளேஸ்க்கு போகணுன்னு வரல. நம்ம வந்து குர்ஃபாகான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடம் ஜஸ்ட் அவ்வளோ பார்த்துக்க வேண்டியதான். சும்மா மலை மாதிரி ஏற வேண்டியதான். நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானலே பார்த்தாச்சு. இதெல்லாம் என்ன சும்மா ஜஸ்ட் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு தான் எனக்கு டெலிவரி உண்டா? சரி அதெல்லாம் இருக்கட்டா. எப்போ திருச்சி போகிற வேலை இருக்கா உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே தண்ணி ஊற்றுல ஊறுற மாதிரி ஊற்றுல ஊறி போயிட்டுருக்கு. இதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான். இன்னைக்கு நைட்டால நாளைக்கா? பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறோம். கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். இருக்க அங்கே தான் இருப்பானா இல்லை எங்கே? நான் ஒரு லேப்டாப் கொடுத்து விடுவேன். எனக்கு கொரியர் பஸ்ஸில் சாந்தாட்ட இருந்து வாங்கணும். சாந்தா இன்னைக்கு ஊருக்கு வந்துட்டான். போகிற வழியில் ஒரு இடத்துல நம்ம இறங்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நேச்சுரலாக ஊறி வருது. அப்படியே ரோட்டில் ஊறுது தண்ணி அப்படியே. இங்கே நம்ம நினச்சிட்ருக்கோம் துபாய் சைட்லாம் பாலைவனமாக இருக்குன்னு. இங்கெல்லாம் ஆனால் மழைலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே தண்ணி போயிட்டுருக்கு. நேச்சுரலாக ஊறி வர தண்ணி கீழே போயிட்டுருக்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே நடந்துட்டுருக்கேன் இதில். வாவ், பார்த்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் உட்காந்துருக்கோம். அங்கே பாருங்க சின்ன சின்ன மீன்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படியே ஃபுல்லாக மலை. தண்ணி சும்மா ஜில்லுன்னு சூப்பராக. பின்னாடி ஃபுல்லாக மலை. இங்கே பாருங்கள் ஜில்லுன்னு தண்ணி. என்னை விட்டு இங்கே போகிற வழி நிறையா ஸ்டாப்பிங்லாம் இருக்குது. எல்லா இடமும் சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்பாவை பிடிச்சி நிறுத்துங்க வீடு எடுத்துட்டு இடத்த பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள் பேரிச்சம்பழம் அப்படியே காய்ச்சி கொத்தாக தொங்குது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இது. அப்படி கிளஸ்டராக அப்படியே மொத்தமாக ஃபுல்லாக பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது அந்த மரத்தில் அதிகமாக. சுற்றி பார்த்தீங்கன்னா மழை தான். இந்த கிளைமேட்டுக்கு எதமோ அந்த பாட்டில் வாங்கியிருக்கோம். அது என்னன்னு சொல்ல மாட்டேன். அது என்னன்னு சொல்லவே மாட்டேன் உங்ககிட்ட. மலையை குடஞ்சி ட்ரால் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போக போகிறோம். இப்போ சீட் பெல்ட் போட்டுக்க. போட்டேன். குர்ஃபாகான் அல் காசிட் இதுவும் சின்னதான். நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்குல்ல டனல்லாம். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கிடையாது. டெல்லி இதில் இருக்குது. டெல்லியில் போகிறதுனால இப்போ இதுக்கு அந்த பெரிய டனல் வரும். இதுக்கு இந்த தான் அந்த 3 கிலோமீட்டர் இல்லை. இவர் நரேந்திர மோடி வந்து தெரில. இப்போ ஸ்பீட் லிமிட் 100. இப்போ பாருங்க டன்னில் விட்டு வெளில போக போகிறோம்.
வெளில போனதும் பின்னாடி காட்டுறேன் எவ்வளோ பெரிய மலை நம்ம குறைஞ்சி உள்ளே வந்தோம் அப்படின்றதையும். வெளில பாருங்கள் இன்னும் மலை சூப்பராக இருக்கும். ஹபீபி சார்ஜா ஷேக் இவரா? இப்போ துபாய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த டனல் வந்துருச்சு. மலை தெரியுது அவங்களுக்கு. இந்த மலைக்குள்ளே குறைஞ்சி இப்போ உள்ளே போகுது. இது எதுக்கு ஃபேன்? ஏர் சர்க்குலேஷனுக்கா? ஐசிஎம் சார் ஐஎஃப்சி வாங்க இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் இருக்குல்ல. பெருசு பாரு, எவ்வளோ பெருசு பாரு தெரியுதா? கேமரா என்ன ஆடுது? 2 கையில் பிடிங்க. இதில் தான் போட்டிருக்கேன். இங்கே ஆடும், ஆனால் வீடியோவில் ஆடாது. ஸ்டெபிலிட்டி இதில் தான் போட்டிருக்கேன். அல்ட்ரா ஸ்டேபிள். கை ஆடும், வீடியோ ஆடாது. இப்போ பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே ஒன் சைடு போயிட்டு இருக்கோம். டனலையும் காட்டுறேன், ஒரு சைடு எண்ணெயும் காட்டுறேன். சரணங்கள் இங்கே ஆளை காணும். இங்கே பாருங்க, கடைசி வரையும் டிரைவர் யாருக்கும் காட்டவே இல்லை. அப்பா அதுவும் இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டான்ல. இன்னும் டனல் முடியல. நம்ம பேசிட்டு போகிறோம், டனல் இன்னும் முடியல. அது போயிட்டே தான் இருக்கு. இதான் 3 கிலோமீட்டர் வந்ததா? 3 கிலோமீட்டர்னு சொல்லுவீங்க. அது இப்போ நம்ம மேலே ஃபுல்லாக மலை. இங்கே நம்ம மலைக்குள்ளே தான் இவ்வளோ போயிட்டே இருக்கும். இந்த லென்த்து ஃபுல்லாக மலையை குறைஞ்சி போட்டது தான். இது 3 கிலோமீட்டர் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்பா. எக்ஸிட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெளிச்சம் வருது கொஞ்சம் கொஞ்சம். யா வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டைன் தான். ஃபுல்லாக பாறை. இது மண்ணு இல்லை, பாறை. கருங்கல் பாறை. கருங்கல் தான் நீங்கள் ஃபுல்லா நம்பா. இது பெரிய டனலா? இந்த அடுத்து வச்சு பாருங்க. டனலுக்குள்ள பூந்து வெளில வந்து அடுத்த டனல். பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லா மலை. பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டேம் இருக்குது. நம்ம ஹட்டா டேம் போனோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு டேம் வச்சுருக்காங்க. இதுலேயும் போட்டிங் எல்லாமே போகலாம். பட் ஆனால் ஹட்டா டேமோட அது சின்னது தான். ஒரு சைடில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கிளிமஞ்சாரோ பாட்டில் மழை வரல, அந்த மலை மாதிரி இல்லை. ஏன் சரணங்கு கிளிமஞ்சாரோ என்ன வளர்றீங்க? லேப்டாப்ல சொன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா குர்ஃபாகான் சிட்டி. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக மழை தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா ரூட்டு பக்கத்தில் பிஸியாக இருக்காங்க. அங்கடா பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பில்டிங் எங்கன்னு பார்க்காதீங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் ஹார்பர் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பீச்சு. ஹபீபி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சு தான்.
பீச் சும்மா சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் குளிக்க தான் போகிறோம், தண்ணியில் இறங்கி குளிக்க தான் போகிறோம் ஜாலியாக இந்த பீச்சில். பாருங்க இப்போ பீச் சும்மா சூப்பராக இருக்குல்ல. இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக குளிக்க வேண்டியதான் உள்ளே போயிட்டு. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்பர். அப்படின்னா இங்கே ஒரு ஹீட்டர் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போகிறதுக்காக அது அப்பா பேசிப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச்சு சூப்பராக இருக்குது. வண்டியில் தான் எடுத்துக்கலாம், இங்கே தான் கஷ்டம் போகிறோம். இந்த வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ போட் புக் பண்ணிட்டோம், இதில் ஏறி போக வேண்டியதான் நம்ம இனிமேல். சூப்பராக இருக்கு பீச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கு. அட்டகாசமான பிளேஸ் இது. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக ப்ளூ கலர் கடல் அலை வருது. இப்போ இதுக்குள்ளே போகிறோம். போட்டு இதுதான் இப்போ அந்த ஏணி மாதிரி இருக்குல்ல, அது இங்கே இறக்குவாங்க, நம்ம நடந்து போக வேண்டியதான். இப்போ அதில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பீச் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பால தான் தண்ணி இருக்கும். தண்ணி கிளியராக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். கோரல் ரீஃப் பவளப்பாறைலாம் அங்கே இருக்குமா, பார்ப்போம். போயிட்டு இன்னைக்கு நொறுக்க தான் அந்த இடத்த ஏட்டா. பார்த்தீங்கன்னா லைட்டாக பயமாக தான் இருக்குது. போட்டுக்குள்ளே வந்தாச்சு. போட்டோட ஃப்ரண்ட் ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா உள்ள நங்கூரம் போட்டிருப்பாங்க. ஏன்னா போட் நவுந்து போயிடக்கூடாது இல்லை. இப்போ நங்கூரத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா இடம் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்கோம். அபிபி போட்டிங். அவர் தான் நம்ம டிரைவரு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஐஸ்லாண்டுக்கு போகிறோம். அங்கே இந்த தீவுக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ குளிக்கிறதுக்காக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். கொரோனாக்கள் ஆய் சொல்லுங்க. உள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. போன் நீ எடுத்தது இல்லை போயிடும். அபிபி போன் உள்ள போச்சுன்னா அவ்வளோதான், எல்லா வீடியோவும் போயிடும். போச்சு நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். என்ன டிக்கியை காட்டி வீடு என்ன பண்றது? பார்த்தீங்கன்னா இப்போ போட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, நங்கூரம் போட போகிறாங்க. நம்ம இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். இது ப்ரைவேட் ஐஸ்லாண்ட். இது நம்ம இங்கே தான் குளிக்க போகிறோம் இப்போ ஜாலியாக. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பவளம் பாடுறா பார்த்து தான் இருக்கேன். இது கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவளப்பாறை. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அந்த ப்ரைவேட் ஐலாண்டு. இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்தாண்டி ஃபுல்லாக மலை தான். இது நம்ம குளிக்க போகிற பீச். இது அதை போய் காட்டுறோம் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் பவளப்பாறை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை. வா, இதெல்லாம் சூப்பரான ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காஞ்சி போன ஸ்டார் ஃபிஷ் கிடச்சிருக்கு. இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறேன். பாய். குளிச்சுட்டு வந்து முடிஞ்சா வீடியோ எடுக்க சொல்கிறேன். பார்ப்போம் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம். பாருங்கள், அப்பா அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம அந்த போட்டை தண்ணி அங்கே இருந்துட்டு இருந்தோம். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி இவ்வளோ தான் வந்தேன். திரும்ப உள்ளே போகிறேன். அப்படியே எங்கள் அப்பாவை பாருங்க, அப்படியே சூப்பராக மிதக்குறாங்க. அப்படியே தண்ணியிலையும் மிதக்குறாங்க சூப்பராக. நாளைக்கு இப்போ அந்த மாதிரி மருந்து காட்டுறோம். அப்பா இந்த மாதிரி எடுப்பாங்க. பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கே பாறை தான். பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்தில் வாக்கிங் போகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே தர அப்படியே சாஃப்டாக அமுங்கும். நல்லா இருக்கு, ஆனால் சூடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே பீச்சு. இப்போ நம்ம அதில் தான் போய்ட்டு போட்டிங் போயிட்டு ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் குளிச்சுட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இங்கே பீச்சுக்கு வரணும், ப்ரைவேட் ஐலாண்ட் போகணும், போட்டில் போகணும் இருந்தது. அது நடந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்கா. இந்த ஃபால்ஸ் கிட்ட தான் போகிறோம். அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வண்டி தான். ஏன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாக ஃபால்ஸ் தான்.
அவ்வளோதான், வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சு ஏற்குது. இதுப்பா பேர் ஆம்பி தியேட்டர். ஆம்பி தியேட்டர்னா சொன்னா அந்த லொகேஷன் கொடுத்துருவோண்ணா. இதுக்கு அது ரைட்டாக போயிட்டு வந்துடலாம். நான் போயிடலாம், ரைட்டாக போயிடும். அது போய் வெளியில் போகிறதுக்கு இதே ரூட் போயிடும். இதுவும் போய் அங்கே தான் வரும். அதான் அந்த பிக்சர் காட்டணும் உங்களுக்கு தெரியும். பிக்சர் காட்டணும், கலர் பிக்சர் இதாக இருக்குது. இந்த மாதிரி அந்த ஹட்டா போகிறப்ப இருந்துச்சுல்ல, இந்த பவர் இப்படி அப்படிதான் எப்படி தண்ணி ரேஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். காசு அரபிக் ரெஸ்டாரண்ட் அது. காசு நம்ம ஹட்டா டேம் போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹட்டா டேம் மாதிரியே இங்கே இன்னொரு டேம் இருக்குது. இங்கே அந்த கயாக்கிங் எல்லாமே இருக்குது. அது டாயர் போகிற வழிப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா அல் ரஃபிஷா டேம். அவ்வளோதான், அடுத்த அப்படியே காருக்கு போக வேண்டியதான். நம்ம சாப்பிட்லாலும் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 years ஓல்டு கேவ் ஒன்று இருக்கான். இங்கே பாருங்களேன், பரவாயில்ல வச்சுருக்காங்க உள்ளே. அப்புறம் இந்த கேவுக்குள்ளே போக போகிறோம். குவார் மசாஃபி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதுதான் 1000 years ஓல்டு கேவா. இது வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. இதான் அந்த கேவ் போல். இதை பாருங்கள், உள்ள லைட் ஆன் பண்ணுங்க. நல்ல நீ போடு, எனக்கு போட முடியாது. ஃப்ளாஷ் லைட் போட உங்களுக்கு. உள்ள என்ன இருக்குது? நம்ம பேய், நான் பயந்து இந்த வந்துட்டேன்பா. இதுதான் நம்ம சாப்பிட வந்த ஹோட்டல். பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங், இது வந்து ஹரிசான்னு சொல்லுவாங்க. நானும் வரலையே. ஹரிசா சாப்பிட போகிறோம். சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, டம்ப்ளிங், ஹரிசா, சாலட், தயிர் பச்சடி. டீச்சர் குட் மார்னிங். நம்ம ஊர் சந்தை மாதிரி இங்கே இந்த சந்தை. இது ஹோட்டல், பாத்திரம், காய்கறி எல்லாம் இங்கே தான். சும்மா 5 கிராம் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நமக்குள்ள ஏன் இது ஸ்பீடு 80 தானே? 80 தான் ஸ்பீடு. கிளாஸ் ஆச்சுல பக்கத்துல பாத்தீங்களா? இன்னும் 2 பார்த்தீங்களா இல்லையா? திரும்ப ஆச்சு, இன்னும் திரும்ப ஆகுதுப்பா. முந்த தானே ஆச்சுப்பா. போயிருக்குண்ணா வண்டி, கேமரா நடுவில் இருக்கு. மேலே ஏர்போர்ட்ல சொன்னாங்க கிளியரா. லைட் இருந்தா தெரியும், லைட் இல்லாதப்போ தெரியும்.